கதையை சொல்லுவார்கள். அலெக்சாண்டர் இந்தியாவுக்கு எப்போ வந்தான்? கிறிஸ்து பிறப்பதற்கு 300 ஆண்டுகள் முன்பு அலெக்சாண்டர் இந்தியாவுக்கு வந்தான். இந்தியாவுக்கு உள்ளே வராமல் அந்த எண்டிலே நின்றுட்டான், வடக்கு முனையிலேயே நின்றுட்டான். என்ன காரணம் என்றால், புருஷோத்தமன் என்கின்ற ஒரு அரசனோடு அலெக்சாண்டர் போரிட்டதாகவும் அந்த போரிலே புருஷோத்தமன் என்கிற போரஸ் தோற்று போனதாகவும் ஒரு கதை சொல்லுகிறார்கள். அப்போ போரஸ் அலெக்சாண்டர் வர சொல்லி, நீ என்கிட்ட தோத்து போயிட்ட, நான் உன்னை எப்படி நடத்த வேண்டும் என்று அலெக்சாண்டர் கேட்டானா. போரஸ் சொன்னானா, என்னை ஒரு மன்னனை போல நீங்கள் நடத்த வேண்டும். இவ்வளவு வீரம் செறிந்தவர்கள் இந்தியாவில் இருக்கிறார்களான்னு சொல்லி அலெக்சாண்டர் திரும்பி போயிட்டான்னு ஒரு கதையை கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? நீங்களாம் 4-5 பேர் தான் தலையாட்டுறீங்க. இந்த கதை இப்படி உண்மையில ஒண்ணு நடக்கவே இல்லை. அலெக்சாண்டர் ஏன் திரும்ப போனான் என்றால், அவனுடைய வீரர்கள் சலிப்படைந்து விட்டார்கள், டயர்ட் ஆயிட்டாங்க. எவ்வளவு நாளையா சண்டை போட்டுட்டே இருக்குது, வீட்டுக்கு போய் பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்க்கணையா, வாயா திரும்பி போலாம் அலெக்சாண்டரை கூட்டிட்டு போனாங்களே தவிர, போரஸ் இப்படி சொன்னதற்கு கிரேக்க சரித்திரத்திலையும் சரி இந்திய சரித்திரத்திலையும் சரி சான்றுகளே இல்லை. நம்ம அடிச்சு விடுறது தானே. அதுவும் வாட்ஸ்அப் வந்தாலும் வந்தது பாருங்க, என்னென்ன அடிச்சு விடுறாங்கன்றீங்க. நம்ம ஒன்றை பார்க்க ஆரம்பித்தால் அது உண்மைன்னு நினைச்சு நாம ஒரு 40 பேருக்கு அனுப்புறோம். இந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில வர கதைகளுக்கு எல்லையில இன்னொரு கதை இதே மாதிரி. நிலவிலே முதலில் ஆம்ஸ்ட்ராங் தான் இறங்கினார். அதற்கு என்ன காரணம் என்றால், 3 பேர் போனாங்க, தெரியும் தானே உங்களுக்கு. நிலவுக்கு முதல் கல்லம் அப்போலோ, அதுல போனவங்க 3 பேர், ஆம்ஸ்ட்ராங், ஆல்ட்ரின், காலின்ஸ், 3 பேர் போறாங்க. இந்த 3 பேரில் அந்த நிலவுக்கு போய் அந்த இது கலம் இறங்கிய உடனே ஈகிள், அந்த கலத்தினுடைய பெயர் ஈகிள். ஈகிள் இறங்கின உடனே ஆல்ட்ரின் தான் இறங்கணுமா, ஆனா அவர் கொஞ்சம் தயங்கினாராம். அவர் தயங்குற நேரத்தில் ஆம்ஸ்ட்ராங் டமால்னு குதிச்சுட்டாராம். உடங்க அப்பா சாமிகளா. இப்போ பசங்கள்லாம் இருக்கீங்க, ஸ்கூல்ல மார்ச் பாஸ் போறீங்கல்ல, கொடியை யார் தூக்கிட்டு போறதுன்னு யார் முடிவெடுப்பாங்க? பிடி டீச்சர் முடிவெடுப்பார், கரெக்டா? யாரு சொல்லிருக்காரோ அந்த பையன் தான் கொடி எடுத்துட்டு போகணும். இதை மாத்த முடியுமா? அந்த இடத்துல அந்த பையன் கொடி எடுக்க கொஞ்சம் தயங்கும் போது இன்னொரு பையன் கொடி எடுத்தா என்ன நடக்கும்? பிடி டீச்சர் டமால்னு அடிப்பாரு. அந்த காலமா தான் அடிப்பாரு, இந்த காலமா தான் யோ ஒன்னெல்லாம் வச்சுக்கிட்டு எனக்கு எவ்வளவு கஷ்டம். ஸோ எவ்ரி டாஸ்க் ஹேஸ் அ கமாண்டர். அந்த கமாண்டர் யார் என்பது பூமியிலேயே முடிவு செய்யப்பட்டு விடுமே தவிர அங்க போயெல்லாம் முடிவு செய்ய முடியாது. அந்த இடத்தில் என்ன நடந்தது என்றால், 1969ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 20ஆம் நாள் அன்றைக்குத்தான் ஈகிள் என்கின்ற அந்த கலம், அப்போலோ என்பது விண்கலம், அதிலிருந்து புறப்பட்டு வந்த சிறு கலத்தின் பெயர் ஈகிள். ஈகிள் நிலவிலே தரை இறங்கியது. அப்போது கிரீன்விச் டைம் சரியாக 8:45 இரவு. இரவுல போய் இறங்கினாங்கன்னா இங்க இரவு, ஆனா நிலவில அது பகல் தான். 8:45 மணி ராத்திரிக்கு கலம் இறங்கி இருக்கிறது. அந்த கதவுகள் திறந்தது ராத்திரி 11:45 மணிக்கு தான். என்ன காரணம்? முன்ன பிற தெரியாத இடசாமி டமால் வெளியில குதிச்சு ஏதாவது ஒண்ணுன்னா 4 மணி நேரம் இட் வாஸ் அப்சர்வ்ட். வேற எந்த பாய்சனஸ் கேஸ் எதுவும் இல்லையா? அந்த நிலவுல எவனாவது ஒருத்தர் ஏற்கனவே இருந்திருந்தான்னா, முகமற்ற மனிதர்கள் மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா, இதையெல்லாம் அப்சர்வ் பண்றதுக்கு 4 மணி நேரம் கதவுகள் திறக்கப்படவே இல்லை. 11:45 மணிக்கு கதவு திறக்கப்பட்டது. கமாண்டரா யார் இருந்தாரோ அந்த ஆம்ஸ்ட்ராங் முதலில் தன்னுடைய காலை வைத்து இறங்கினார். அவர் இறங்கின பிறகு கூட ஆல்ட்ரின் இறங்கல, ஏனென்றால் தட் வாஸ் தி ஆர்டர். ஏன்னா கீழே இறங்கின பிறகு ஆம்ஸ்ட்ராங்குக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா வீட்டுக்கு போய் செய்தியை சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. ஆல்ட்ரின் கிட்டத்தட்ட 1/4 மணி நேரம் உள்ளேயே இருந்து அதற்கு பிறகு நிலவில் இறங்கினார். காலின்ஸ் நிலவில் இறங்கவே இல்லை. அவர் முழுக்க முழுக்க கலத்துக்குள்ளேயே தான் இருந்தாங்க. 2 பேரும் காலி ஆயிட்டாங்கன்னா ஒரு ஆளாவது திரும்பி போகணுன்றதுக்காக. இதெல்லாம் யார் இறங்கணும், யார் கால் வைக்கணும்னு முன்னாடி சொல்லி தான் அனுப்புவாங்க. அந்த கட்டளையை மீறவே முடியாது. இது ராணுவ கட்டளை மாதிரி. இங்க ராணுவத்துல படைக்கு போகிற போது இவர் முன்னால போகணும்னா அவர் தான் முன்னாடி போகணும். பின்னாடில இருந்து ஒரு ஆள் வெற்றிவேல் வீரவேல் போக முடியாது. இந்த மாதிரி நடக்கிற சம்பவங்களை சுவைக்காக கொஞ்சம் மாற்றி சொல்லுகிற போக்கு இருக்கிறது. ஆனால் நாம் அறிவின் பாதையில் செல்ல வேண்டும் என்றால் எது நடந்ததோ அதை தேடி செல்லுகிற பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஒவ்வொரு கதைக்குள்ள இன்னொரு கதை இருக்குன்னு சொன்னல, அதே மாதிரி சுவாரஸ்யமா இன்னொன்று சொல்றேன். சின்ன வயசுல நம்ம படிச்ச கதை, 2ஆம் கிளாஸ் புஸ்தகத்திலேயே வந்த கதை இது. இந்த கதையில என்ன நடக்கிறது என்றால், 2 நண்பர்கள் காட்டுக்கு போறாங்க. நம்ம எல்லாரும் இந்த கதையை கேள்விப்பட்டிருப்போம். 2 நண்பர்கள் காட்டுக்கு போறாங்க.
ரெண்டு பேருக்கு என்ன ஒப்பந்தம்னா, உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் காப்பாற்றுவேன், எனக்கு ஒரு பிரச்சனைனா நீ காப்பாற்றுவேன். பேசிக்கிட்டே போகும்போது கரடி வந்துருச்சு. அதில் ஒருத்தனுக்கு தான் மரம் ஏற தெரியும். கரடியை பார்த்த உடனே ஃப்ரெண்டை விட்டுட்டு மரத்து மேலே ஏறிட்டான். இந்த ஃப்ரெண்டு என்ன செய்வான், அப்படியே படுத்துக்கிட்டு மூச்சை அடக்கிட்டு செத்து போனா போல, மரணம் அடைந்தால் போல இருந்தான். கரடி வந்து அவனை முகர்ந்து பார்த்தது, அவன் இறந்துட்டான்னு நினைச்சிட்டு கரடி விட்டுட்டு போயிடுச்சு. அப்ப இந்த ஃப்ரெண்டு மரத்துலேருந்து இறங்கி வந்து, கரடி ஒன்ட்டு என்னவோ சொல்லிச்சுல்ல, என்ன சொல்லிச்சுன்னு கேட்டானோ. இவன் சொன்னானா, இந்த மாதிரி நண்பனோட இன்னொரு தடவை காட்டுக்கு வராதுன்னு கரடி சொல்லிச்சு. இந்த கதையை சின்ன பிள்ளையில நாம கேள்விப்பட்டிருப்போம். இந்த கதையை இப்போது அலுவலகங்களில் வேலை செய்கிறவர்கள் மாற்றி சொல்லுகிறார்கள். ரெண்டு பேர் காட்டுக்கு போனாங்க. ஆரம்பம்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், முடிவில் தான் ட்விஸ்ட் வரும். ரெண்டு பேர் காட்டுக்கு போனாங்க, ட்ரெக்கிங் போறாங்க. ஸோ ரெண்டு பேரும் இரவு டென்ட் அடிச்சு படுத்திருக்காங்க. காலையில பார்த்தாக்க டென்ட்டையே காணும். எங்கடா தலைக்கு மேல ஒரு டென்ட் இருந்ததேடா, எங்கடா போச்சு, காத்துல எங்கேயா அடிச்சுக்கிட்டு போச்சா? போயிட்டு இருக்கும்போது கரடி வருது, தூரத்துல வருது. இந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ல ஒருத்தன் என்ன செய்யறான், தன்னுடைய பேக் பேக்கை கழட்டி அதுல இருந்து ஷூவை எடுத்து மாட்டிக்கிறான். இன்னொரு ஃப்ரெண்டு கேட்கிறான், ஏ லூசு லூசு பையல, நீ என்னதான் ஷூ போட்டுக்கிட்டு ஓடினாலும் கரடியை விட உன்னால வேகமா ஓட முடியுமா? ஃப்ரெண்டு சொன்னா, இப்ப கரடியை விட வேகமா ஓடணுன்றது முக்கியம் இல்ல, உன்னை விட வேகமா ஓடினா போருன்னு சொன்னான். அவன் ஓடிட்டா இவனை தான் கரடி பிடிக்கும்னு. இதுதான் இந்த கால நட்பு என்று சொல்லுவது மாதிரி ஒரு கதையை எப்படி மாற்றி யோசிக்கிறோம் என்பதுதான் இதுல மிக மிக முக்கியமானது. இப்ப நான் அடுத்து உங்களுக்கு சொல்ல போகிற ஒரு கதை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கதை. அதுவும் எழுத்தாளர் சுஜாதா எழுதின கதை தான். இந்த கதையை ஏன் நான் சொல்ல போகிறேன் என்றால், இந்த கதை மாற வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். எல்லா கதையும் மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டே வந்தோம்ல, ஆனால் இந்த கதை மாற வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். மாறுமா என்று எனக்கு தெரியாது. என்ன கதைனாக்க, ஒரு அம்மாவுக்கு ரெண்டு மகன்கள். பெரிய மகன் டெல்லியில இருக்கா, பெரிய பதவியில் இருக்காரு. அவரும் அவர் மனைவியும் டெல்லியில இருக்காங்க. சின்ன பையனும் அவனோட மனைவி குழந்தைகள் இங்க இருக்காங்க, தமிழ்நாட்டில் இருக்காங்க. அம்மாவுக்கு வயசாயிருச்சு, அப்பா காலமாயிட்டாரு. இவங்களுக்குள்ள என்ன ஒப்பந்தம்னா, 6 மாசம் அம்மாவை நீ வச்சுக்க, 6 மாசம் அம்மாவை நான் வச்சுக்கிறேன். இதுதான் இவங்களுக்குள்ள ஒப்பந்தம். இந்த அம்மா சொல்லுதே, டே ஏதாவது ஒரு இடமா என்ன இருக்க விடுங்கடா, வயசான காலத்துல டெல்லிக்கும் இங்கேக்கும் மாத்தி மாத்தி என்னால முடியலடா, ஒரு இடமா வச்சுக்குங்கடா. அதுக்கு ரெண்டு சகோதரர்களும் ஒத்துக்கல. ஒருவேளை அவர்கள் ஒத்துக்கொண்டாலும் அவர்களுடைய மனைவிகள் ஒத்துக்கொள்வதாகவே இல்லை. இப்ப தம்பியோட வீட்டில தான் இந்த அம்மா இருக்கு. அந்த தம்பியோட மனைவி தினம் கேலண்டரை பார்த்துக்கிட்டே இருக்கு. இன்னும் 5 நாள் இருக்கு, இன்னும் 4 நாள் இருக்கு, இன்னும் 3 நாள் இருக்கு, 6 மாசம் முடிய போகுது. உங்க அண்ணனுக்கு SMS அனுப்புங்க, இல்ல போன் பண்ணி சொல்லுங்க, அவர் எப்போ வந்து கூட்டிட்டு போறான். இந்த மகன் வந்து அண்ணாவுக்கு, அண்ணா 6 மாதம் முடிய போகிறது அண்ணா, நீ வந்து அம்மாவை கூட்டிட்டு போறியா, நானே கொண்டு வந்து விட்டுறட்டா? உடனே அண்ணன் என்ன பதில் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? உடனே அண்ணன்ட்டேருந்து SMS வருது, இங்க பாருடா தம்பி, திடீர்னு என்ன டெப்டேஷன்ல போய் ஃபாரின் கண்ட்ரிக்கு போக சொல்லிட்டாங்க, இப்போ உன்னோட அண்ணியும் கூட வரேன்றா, அதனால இந்த 6 மாசம் என்னால வச்சுக்க முடியாது, இந்த 6 மாசமும் சேர்த்து நீ வச்சுக்கோ, அதுக்கப்புறம் 1 வருஷம் நான் வச்சுக்கிறேன் நான் வந்த பிறகு நான் அண்ணன் பதில் அனுப்புறான். இதை பார்த்த உடனே தம்பிக்கு விலை வெளுத்து போச்சு. ஏன் விலை வெளுத்து போச்சு? இதை மனைவிட்ட எப்படி சொல்றதுன்ற பயத்தினால விலை வெளுத்து போச்சு. மனைவிட்ட வந்து சொல்றான், அண்ணாவுக்கு ஏதோ டெப்டேஷன் இருக்கான், இந்த டெப்டேஷன் கதையை என்கிட்ட அடிக்காதீங்க, 3 தடவை இதையே சொல்லி உங்க அம்மாவை என் தலையிலேயே கட்டிட்டாரு. நான் பிள்ளைய பார்ப்பேன்னா, தண்ணிக்கு கியூல நிற்பேன்னா, உங்களை பார்ப்பேன்னா, உங்க அம்மாவை பார்த்துட்டு இருப்பேன்னா, நான் என்ன வேலையை செய்வேன்? இந்த தடவை என்ன ஆனாலும் சரி, நீங்க உங்க அம்மாவை டெல்லியில கொண்டு போய் தான் விடணும் அப்படின்னு தம்பி என்னுடைய மனைவி பேசுறான். தம்பிக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, அங்க செய்யறதா இங்க செய்யறதான்னு ஒரே விதமான குழப்பம். வாங்கம்மா, வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் மிகவும் மதித்து போற்றுகிற கலைஞர் நர்த்தகி நடராஜ் வந்திருக்காங்க. உங்கள் சார்பில் சக்தி வந்திருக்காங்க. மிக 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 மகிழ்ச்சியான தருணங்களை எனக்கு கொடுத்தவர்கள். எங்கள் மதுரை கம்பன் கழகத்தில் அவருடைய நடன நிகழ்ச்சியை பார்த்த அந்த ஞாபகம் அவ்வளவு பசுமையாக இருக்கிறது. உங்களை பார்க்கறதுக்கு தான் இவ்வளவு பெருங்கூட்டம் வந்திருக்கிறது. நான் இன்னும் ஒரு 5 அல்லது 10 நிமிடத்தில் இந்த உரை முடிந்துடும்.
சரி, கதை எங்க நிக்குதுன்னு ஞாபகம் இருக்கா? நர்த்தகி அம்மா வந்ததுல மறந்துட்டீங்களா? இப்ப தம்பிக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல, அம்மாவை என்ன செய்வது என்று தெரியவில்லை. அண்ணாவுக்கு போன் பண்றான். இந்த தடவை என்னால வச்சுக்கவே முடியாது அண்ணா, எங்க வீட்டுல நிறைய பிரச்சனை இருக்கு, நீ எப்படியாவது கூட்டிட்டு போயிடு. அண்ணா சொல்றான், இதை பாரு, உன்னுடைய ஒய்ஃப் பேச்ச கேட்டுக்கிட்டு நீ இந்த மாதிரி மோசமா நடந்துக்காத. தம்பி சொல்றான், நீ உங்க ஒய்ஃப் பேச்ச கேட்டு தானே நடந்துக்கிற, நீ ரெண்டு பேருக்கும் சண்டை எதுக்கு? அம்மாவை நீ வச்சுக்கிறதா நான் வச்சுக்கிறதான்றதுக்கு சண்டை. இப்போ அன்னைக்கு இவங்களுடைய குடும்ப நண்பர் ஒருத்தர் இருக்காரு, அதாவது இவங்க அப்பா கூட வேலை செய்தவர். அவரை போய் தம்பி பார்க்கணும். தம்பி பார்த்துட்டு சொல்றான், அங்கிள் ரொம்ப பிரச்சனையா இருக்கு, இந்த ஏதாவது ஒரு சொல்யூஷன் ஒன்று கொடுங்க இதுக்கு என்று அந்த நண்பரிடம் போய் தம்பி கேட்கிறான். அந்த நண்பர் சொல்றாரு, இதை பாருப்பா, இப்ப தானே ஒரு சொல்யூஷன் வந்துருச்சு, நீ உங்க அம்மா வச்சுக்கணுமா உன் தம்பி வச்சுக்கணுமான்ற பிரச்சனையில இருந்து தானே ஒரு சொல்யூஷன் வந்தாச்சு. என்ன சொல்யூஷன்? உங்க அப்பாவுடைய பேர்ல ஒரு லேண்ட் இருந்தது, சென்னையில ஒரு லேண்ட் இருந்தது, அதனுடைய மதிப்பு இன்னைக்கு 1 கோடி ரூபாய். இந்த லேண்டு உங்க அப்பாவுக்கா அவங்களோட சகோதரர்களுக்கான ஒரு லிட்டிகேஷன் நடந்துட்டு இருந்தது. கேஸ் 30 வருஷம் நடந்து இன்னைக்கு தான் தீர்ப்பு வந்திருக்கு. உங்க அப்பாவுக்கு தான் இந்த லேண்டுன்னு தீர்ப்பு வந்தாச்சு. உங்க அப்பாவினுடைய லீகல் ஹேர் வந்து உங்க அம்மா தான். அதனால உங்க அம்மாவுக்கு இப்ப 1 கோடி ரூபாய் கிடைக்க போகுது. அவங்க தனியா ஒரு வீட்டை வச்சுக்கிட்டு தன்னை பார்த்துக்கிறதுக்கு 2-3 ஆட்களை வச்சுக்கிட்டு தனியாவே நிம்மதியா இருக்கலாம்ப்பா, உனக்கும் பிரச்சனை இல்லை உங்க அண்ணனுக்கும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி குடும்ப நண்பர் சொல்லுகிறார். இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? தம்பி வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட, அம்மா நான் யோசிச்சு பார்த்தேம்மா, உன்னை அங்கேயும் இங்கேயுமா அனுப்புறது எந்த விதத்திலையுமே நியாயம் இல்லைன்னு எனக்கு புரிஞ்சிருச்சுமா, எங்களோடையே நீங்க எப்பவும் இருக்கலாமான்னு தம்பி சொல்லும் போது போன் அடிக்குது. யார் போன் பண்ணிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமே? அண்ணன் போன் பண்ணி, தம்பி நான் யோசிச்சு பார்த்தேன்டா, டெப்டேஷன்லாம் வரும் போகும், வாழ்க்கையில் அதுவா பெரிய விஷயம், தாயை பாதுகாப்பது தானே ஒரு மகனுக்கு தலையாய கடமை, நீ உடனே அம்மாவை நானே வந்து கூட்டிட்டு போறேன்டா, என்கிட்டயே இனிமே அம்மா இருக்கட்டும்டா என்று அண்ணன் சொல்லுவதோடு கதை முடிகிறது. அந்த அம்மா என்ன செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியல, தனியாவே போயிட்டாங்களா? புத்திசாலியா இருந்தா அதை தான் செஞ்சிருக்கணும். நீங்க 2 பேரும் வேணாண்டா சாமி, நான் இருக்கேன், எனக்கு இருக்கிற பணத்தை வச்சு கடைசி மட்டும் இருக்கேன், அதுக்கு பிறகு பார்த்துக்கலாம். இன்றைக்கு முதியோர்கள் எடுக்க வேண்டிய மிக முக்கியமான முடிவை சுஜாதா கிட்டத்தட்ட 30 வருஷம் முன்னாடி எழுதி வைத்து விட்டு போயிருக்கிறார். எல்லா மகன்களும் மகள்களும் நல்லவர்கள் தான், யாரையும் நம்ம தவறோ தீங்கோ சொல்லவில்லை. ஆனால் முதுமையிலே நாம் இருப்பதை எந்த நிழலில் என்பதை உங்களுக்கு ஆரோக்கியமும் வசதியும் இருக்கிற போதே நீங்கள் முடிவு செய்து கொண்டு விட வேண்டும் என்பதை 30 வருஷத்துக்கு முன்னாடி சுஜாதா சொல்லியிருக்காரு. இந்த கதையை மாத்தணும் நான் ஆசைப்படுறேன். அந்த அம்மாவுக்கு சொத்து வராமலேயே அண்ணனும் தம்பியும் அம்மா என்னோட தான் இருக்கணும்னு சொத்து இல்லாத அம்மாவுக்காக சண்டை போடுகிற அண்ணனும் தம்பியும் இருந்தால் இந்த கதை எவ்வளவு நல்ல கதையாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் அப்படி நடக்குமா என்று எனக்கு தெரியவில்லை. நிறைவாக, மிக மிக நிறைவாக ஒரே ஒரு கதை, அறம் என்கின்ற தலைப்பில் எழுத்தாளர் ஜெயமோகன் எழுதிய ஒரு கதை. அதோடு என்னுடைய உரையை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். இந்த அறம் என்கிற கதையில ஒரு எழுத்தாளர், இது கிட்டத்தட்ட 30 வருஷம் முன்னாடி, 40-45 வருஷம் முன்னாடி நடந்த கதைங்க. அப்பதான் சுதந்திரத்துக்கு பிறகு நிறைய பதிப்பாளர்கள் நாட்டுக்கு உழைத்த நல்லவர்ன்ற பேர்ல புக்கெல்லாம் போடுவாங்க. காந்தியை பற்றி, நேருவை பற்றி நிறைய புக்ஸ் எல்லாம் வரும். இந்த புத்தகங்களை எழுதுவதற்கு ஒரு எழுத்தாளர் அவங்களுக்கு தேவையா இருந்தார். அப்ப உண்மையிலேயே ஒரு எழுத்தாளர் இருந்தார். அந்த எழுத்தாளர்கிட்ட இவங்க கேட்டாங்க, 100 புக்கு வேணும்னு கேட்டாங்க. எவ்வளவு புக்கு? 100 புக்கு. ஆனா ஒரு வருஷத்துக்குள்ள வேணும். அப்ப ஒரு புக்கு எழுத 3 நாள் தான் டைம். ஒரு புத்தகத்துக்கு 3 நாள் மாத்திரமே நேரம். ஒரு எழுத்தாளரால் எப்படிங்க எழுத முடியும்? இன்றைய மாதிரி லேப்டாப் கிடையாது, உங்களுக்கு வேர்ட் ப்ராசஸர் கிடையாது, சாட் ஜிபிடி கிடையாது, நீ சொன்னாலே அதுவே எழுதிடுறது. சாட் ஜிபிடி எதுவும் கிடையாது. உட்கார்ந்து கை ஒடிய 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 அந்த எழுத்தாளர் 100 புத்தகங்களை எழுதியிருக்கிறார். அந்த பதிப்பாளர்கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐயா என்கிட்ட காசு கொடுக்காதீங்க, நீங்களே சேர்த்து வச்சுக்குங்க, ஏன்னா என் கையில காசு வந்தா செலவழிச்சிருவேண்ணா, நீங்களே வச்சுக்குங்க, ஒரு புக்குக்கு 500 ரூபாவோ எவ்வளவோ நீங்களே வச்சுக்கிட்டு எனக்கு கடைசியில கொடுங்கன்னு சொல்றாரு.
இப்ப நடுவில் செலவுக்கு கொஞ்சம் வாங்கினது போக பொண்ணுக்கு கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்டு பதிப்பாளர்கிட்ட போய் நீங்க எனக்கு 5000 ரூபாய் கொடுக்கணும், நான் புக்கெல்லாம் எழுதிட்டேன், 5000 ரூபாய் கொடுங்கன்னு அந்த பதிப்பாளர் சொல்றான். 5000 ரூபாய் எப்படி நான் உனக்கு கொடுக்கணும்? கணக்கு ஒழுங்கா பத்திய 300 ரூபாய் தரேன் இப்ப வச்சுக்க, அப்புறம் கொஞ்சம் 1000 ரூபாய் தரேன், அவ்வளவுதான் முடியும்னு பதிப்பாளர் சொல்லிவிட்டார். இப்படிலாம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது என்பதை உங்களால் நம்ப முடியுமானால் அப்படித்தான் எழுத்தாளர்களுடைய நிலைமை இருந்தது. இவர் என்ன செய்வாரு? பொண்ணுக்கு கல்யாணத்தை வச்சுட்டாரு, அழறாரு, கெஞ்சறாரு, காலில் விழறாரு, மண்ணை வாரி தூக்கி அவர் ஏசுறாரு, நல்ல கன்னத்துல அடிச்சு அனுப்பிச்சிட்டாரு. என்ன நீ தின்ற சோறு நான் போட்ட பிச்சை, என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ? 5000 ரூபாய் கேட்கிற அளவு நீ பெரிய ஆளா? தொலைச்சிருவேன்னு சொல்லி அந்த பதிப்பாளர் இவரை அடித்து விரட்டி விடுகிறார். இவர் என்ன செஞ்சார்னா நேர அந்த பதிப்பாளருடைய வீட்டுக்கு போயிட்டார். வீட்டில் அந்த ஆட்சி உட்காந்து ஏதோ ஒரு குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கு. இந்த எழுத்தாளர் ஆவேசத்தோடு போகிறார். எழுத்தாளனுடைய தலையில மண்ணை போட்டுட்டு நீ நல்லா வாழ்ந்துருவியா, நீ உங்க குடும்பத்தில் இனிமே எவனுக்குமே படிப்பு வராது அப்படின்னு ஒரு சாபம் அது சொல்லிட்டு தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டார். இந்த ஆட்சி என்ன செஞ்சாங்க தெரியுமா? அவங்க ரொம்ப கொஞ்சம் பருமனா இருக்கிற ஆட்சியம், நடக்க முடியாம நடந்து வீட்டுக்காரரோட கடை வாசல்ல நிக்குது. எழுத்தாளருக்கு கொடுக்க வேண்டிய பணம் பாக்கி இருக்க. அவர் சொல்றாரு, அம்மா நீ இதுல எல்லாம் தலையிடாத, இதெல்லாம் பிசினஸ், நாங்க பாத்துக்கிறோம், நீ வீட்டுக்கு போ. எழுத்தாளர் என்ன சொல்லிட்டாரு தெரியுமா? உங்க வீட்டுல யாருக்குமே படிப்பு வராதுன்னு சொல்லிட்டாரு. லட்சுமி வருவா போவா, ஆனா சரஸ்வதி 7 தலைமுறைக்கு ஒரு தடவை தான் வருவா, வந்தா அவளை விட்டுறக்கூடாது. இந்த சாபத்தை நம்ம குடும்பத்து மேல நான் வாங்க மாட்டேன், எழுத்தாளனுக்கு பணம் கொடுன்னு அந்த அம்மா சொல்லுது. அவரு ஒத்துக்கல. இந்த அம்மா என்ன செஞ்சது தெரியுமா? சித்திரை மாசம் வெயில்ல நடுத்தெருவில் உட்காந்துருச்சு கடை வாசல். தர்ணா பண்றோன்னு சொல்றான்ல, போராட்டம் பண்ற மாதிரி கடை வாசல்ல அந்த அம்மா உட்காந்துருச்சு. நீ எழுத்தாளனுக்கு பணத்தை கொடுத்தா தான் நான் இங்க இருந்து எழுந்துப்பேன்னு. சித்திரை மாசம் வெயில். அந்த அம்மாவை யாராலையும் எழுப்ப முடியல. அந்த பதிப்பாளர் பதறிட்டாரு, ஐயோ தாயே நான் எப்படியாவது கொடுத்துறேன். அங்க ஓடினாரு, இங்க ஓடினாரு, எங்கேயோ. அந்த காலத்துல 5000 ரூபான்றதே பெரிய தொகை தான் பதிப்பாளர்களுக்கு கூட. எப்படியோ பணத்தை சேர்த்து எழுத்தாளர்கிட்ட, அப்பா நீ உங்க வீட்டு கல்யாணத்தை நடத்துக்கப்பா, என்னுடைய குல தெய்வம் தெருவில் உட்கார்ந்து இருக்குப்பா, நீ வச்சுக்க பணத்தைன்னு கொடுத்துட்டு ஓடி வந்தார். அந்த ஆட்சியை தரையிலிருந்து எழுப்ப முடியலைங்க. புடவையும் பாவாடையும் உருகி ஓடுற தார்ல ஒட்டிக்கிட்டு கால் சதையே அந்த தார்ல ஒட்டிக்கிச்சு. அந்த ஆட்சியை எழுப்ப முடியல. 4 பேரா சேர்ந்து எழுப்பி அவங்கள வீட்டுக்கு கொண்டு போனாங்க. அப்புறமா அந்த எழுத்தாளரை வீட்டுக்கு வர சொல்லி தாம்பாளத்தில் பணத்தை வச்சு எல்லாத்தையும் கொடுத்து, ஒரு சாபம் மாதிரி சொன்னீங்கல்ல உங்க குடும்பத்தில் யாருக்குமே படிப்பு வராதுன்னு, அதை கொஞ்சம் மாற்றி சொல்லிடுங்க. கல்வி ரொம்ப தேவை, படிப்பு ரொம்ப முக்கியம். அந்த எழுத்தாளருக்கு கண்ணிலேருந்து தண்ணி வருது, பேச்சு வரல. திட்டும் போது ஆவேசமா திட்டாரு, இப்ப திரும்ப வாங்கறதுக்கு வார்த்தை வரல. அவர் யோசிச்சு பார்க்கிறாரு, அன்னைக்கு ஒரு ஆட்சி இப்படித்தான் போராடினா, தன்னுடைய கணவன் கொல்லப்பட்டான் என்ற போது அன்றைக்கு ஒரு ஆட்சி மதுரையில போய் நின்று செலம்போட போராடினா, இந்த ஆட்சியும் அந்த ஆட்சியும் ஒரே ஆட்சி தான். எந்தெந்த இடங்களில் அறம் மீறப்படுகிறதோ அங்கே பெண்களின் குரல் ஒலிக்கும் என்பதுதான் இந்த மண்ணினுடைய அறம். வீட்டில் இருக்கிறவங்க தப்பு செய்யலாம், கணவன் தப்பு செய்யலாம், மகன் தப்பு செய்யலாம், மகள் தப்பு செய்யலாம். ஆனா அந்த வீட்டிலே இருக்கிற பெண்மை அறத்தை காப்பாற்றும் என்பது இந்த மண்ணிலே இருக்கிற ஒரு வழக்கம். ஏன் நாங்க தான் ஏன் காப்பாற்றணும் எழுதி வச்சிருக்க? நீங்க என்ன வேணா செய்வீங்க, நாங்க இந்த கேள்வியை கேட்கலாமா என்றால் கேட்கலாம். ஆனால் யாராவது ஒருத்தர் காப்பாற்ற தானே வேணும். எல்லாருமே கைவிட்டு விட்டால் இந்த மண்ணில் அறம் யாருடைய கையில் இருக்கும்? எல்லாரும் கைவிட்ட பிறகும் கூட ஒரு வீட்டிலே இருக்கிற அம்மா, ஒரு தாய், ஒரு மனைவி, ஒரு பெண் அறத்தை கைவிடக்கூடாது என்பதைத்தான் அறம் என்ற கதையிலே ஜெயமோகன் அவர்கள் எழுதியிருக்கிறார். புத்தகங்கள் நமக்கு என்ன கொடுக்கும்? தொடங்கிய கேள்வியோடே முடித்து விடலாம். நம்முடைய வாழ்க்கையில் சில சமயங்களில் பதில் இல்லாத கேள்விகளுக்கு பதிலை கொடுக்கக்கூடியது புத்தகம் மாத்திரம்தான். அதனால்தான் தூக்கிலிடப்படுகிற நேரம் பகத்சிங்குக்கு காலை 6 மணி. திடீரென்று அந்த நேரத்தை இரவு 12 மணியாக முன்னால கூட்டு வச்சுட்டாங்க. 6 மணிக்கு தான் தூக்கில போடுவாங்க. என்ன நினைச்சாங்களோ தெரியல, 12 மணிக்கே இரவு தூக்கில போட்டுருன்னு பகத்சிங்கிடம் வந்து சொன்னார்கள். பகத்சிங், ஐயோ இந்த புத்தகம் பாதியிலே இருக்கிறதே என்று பதில் சொல்லி இருக்கிறார். சாக போகிறோம் என்பதை விட ஒரு புத்தகத்தை படித்து முடிப்பதற்கு முன் சாக போகிறோம் என்பது ஒரு கவலையாக அவருக்கு உறுத்தி இருக்கிறது என்றால்
இங்கே இருக்கிற அன்பர்களையும் நண்பர்களையும் மாணவ கண்மணிகளையும் பார்த்து சொல்லுகின்றேன். வாழ்க்கையில் நாம் போகிற பாதையிலிருந்து ஒரு அடியாவது உயர வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை உங்களுக்கு விருப்பமான ஒரு புத்தகத்தை வாங்கி படிப்பதுதான். நீங்க எங்க நிறைய புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போவீங்க, வீட்டம்மா கேட்கும், போன தடவை வாங்கின புக்கெல்லாம் படிச்சுட்டியா? அப்படியாதான் இருக்குது. புத்தகத்தை எடுத்தாலே தூக்கம் வருதுன்னு சில பேர் சொல்றாங்க. தூக்கம் வந்தாலும் கூட தூக்கம் வருகிற வரை படிப்பதிலே ஒரு சுவை கண்டுவிட்டால் அந்த தூக்கம் போய்விடும். நம்மை தூங்க விடாமல் செய்வதுதான் எழுத்து. நான் பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன், பொன்னியின் செல்வனை ராத்திரி முழுக்க படிச்ச அடுத்த நாள் கெமிஸ்ட்ரி எக்ஸாம் வச்சுக்கிட்டு, அந்த பொன்னியின் செல்வனின் ஆதித்த கரிகாலனின் கொலை நடந்த கடம்பூர் இங்கதான் இருக்கு. ஒவ்வொரு கதையும் நம்மை நாம் வாழ்கிற காலத்திலிருந்து வேறு காலத்துக்கு எடுத்து போகிறது. பொன்னியின் செல்வனை படித்த போது 1000 ஆண்டுகள் பின்னால் போகின்றோம். ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனை படிக்கிற போது 100 ஆண்டுகள் முன்னால் போகின்றோம். நாம் வாழ்கிற காலத்திலிருந்து நம்மை தாண்டி எடுத்து செல்லக்கூடியவை புத்தகங்கள். நமக்கு அறத்தை கொடுப்பவை, அன்பை போதிப்பவை எப்போதும் புத்தகங்கள். எனவே இது போன்ற புத்தக கண்காட்சிகளுக்கு தொடர்ந்து ஆதரவு அளியுங்கள். இங்கே வந்து நண்பர்களோடு மகிழ்ந்து செல்ஃபி எடுத்துக்கொள்வதற்காக மாத்திரமல்ல, இங்கிருந்து எடுத்துச் செல்லுகிற ஒரு புத்தகம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் என்ற நம்பிக்கையோடு புத்தகங்களை வாங்குங்கள், படியுங்கள். அவைதான் நம்முடைய எதிர்காலத்தினுடைய வளத்துக்கும் இந்த சமூகத்தில் அறம் வாழ்வதற்கும் என்றென்றுக்கும் துணை நிற்பவை புத்தகங்கள் தான் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு வேலையை ஒருத்தர் நல்லா செஞ்சிருப்பாரு, மிக நேர்த்தியாக செஞ்சீங்க இந்த வேலையை, எங்க அங்கீகாரம் கொடுங்க பார்க்கலாம், கிடைக்காது. அங்கீகாரத்திற்காக ஏங்குகிற மனதுக்கு சத்தமே போட தெரியாது. உள்ளுக்குள்ளேயே கொமஞ்சி கொமஞ்சி இந்த அங்கீகாரம் கிடைக்கலையேன்னு எத்தனையோ மனது ஏங்கி கொண்டுதான் இருக்கிறது. ஒரு ஆபீஸ்ல ஒரு பியூன் ரிட்டையர் ஆறார். அவருடைய வேலையே என்னன்னா கோப்புகளை எல்லாம் எல்லாருக்கும் கொடுத்தது போக எல்லாருக்கும் டீ வாங்கிட்டு வரணும். காலையும் மாலையும் டீ வாங்கி கொடுக்கறது அவருடைய வேலை. அவருக்கு இன்னைக்கு பிரிவு உபசார விழா நடக்க போகுது. சாயந்தரம் எல்லாரும் தயாராகிக்கிட்டு இருக்காங்க. அப்பவும் அவர் கர்மஸ்ரத்தையா தனக்கு அடுத்தபடியா டீ வாங்குற வேலைக்கு யார் நியமிக்கப்பட்டிருக்காரோ அவரிடம் இந்த பிளாஸ்கை ஒழுங்கா ஒப்படைக்கணும்னு நல்லபடியா அந்த பிளாஸ்கை கழுவி, அடுத்தது இந்த பிளாஸ்கை நீ தான் வச்சுக்க போறேன்னு சொல்லி கொடுக்கிறார். கொடுத்து முடிச்ச உடனே நீங்க வந்து நில்லுங்க, இப்பவும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காதீங்க, உங்களுக்காக தானே இந்த விழான்னு சொல்லி ஆபீஸ்ல இருக்கிற எல்லாரும் அவரை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு அவரை பாராட்டி, உங்களுக்கு சைக்கிள் நாங்க மிதிவண்டியை பரிசாக தரோம். எப்படி? இனிமே நான் ஆபீஸ்க்கு வர வேண்டிய வேலையே இல்லைங்கும் போது அந்த மிதிவண்டியை கொடுக்குறாங்க அவருக்கு பரிசாக. உங்களை மாதிரி வேலை செஞ்சவங்களே கிடையாது, உங்களை மாதிரி நல்லவங்களே கிடையாதுன்னு புகழாரத்தை அடுக்கிக் கொண்டே போகிறார் ஆபீஸ்ல ஒத்தரும். இப்போ உங்க தரப்புக்கு நீங்க கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு அந்த ரிட்டையர் ஆகிறவர்கிட்ட மைக்க கொடுக்குறாங்க. அவர் 2 வார்த்தை தான் சொன்னார். நான் வேலை பார்த்த நிறுவனம் என்னுடைய கடின உழைப்பை அங்கீகரித்ததில் எனக்கு மிக மிக சந்தோஷம், கூடவே ஒரு வருத்தம். என்னுடைய கடைசி வேலை நாளன்று இந்த அங்கீகாரத்தை தந்ததுதான் எனக்கு மிகப்பெரிய வருத்தம்னு சொன்னார். வேலை செஞ்சப்போ ஒரு நாள் கூட இதை யாருமே சொல்லலை, நல்லா வேலை செஞ்சீங்க, உங்களை மாதிரி வராது, சொல்லவே இல்லை. எப்பொழுதுமே நமக்கு ஒரு பண்பு உண்டு, அது நல்லதா கெட்டதான்னு ஆராய்ச்சியை விட்டுட்டு சொல்லணும்னா, ஒரு மனிதரை நாம் பாராட்டுகிறோம் அப்படின்னு சொன்னா, ஒன்று அவர் பணி ஓய்வு பெறுகின்ற நாளாக இருக்கும், அல்லது அவர் இறந்து போன நாளாக இருக்கும். உயிரோடு இருக்கும் போது நாம் யாரையுமே அங்கீகரிப்பதே கிடையாது. நம்மளுடைய ஒரு ஒரு குறை அது. பெரிய சயின்டிஸ்ட் கிரீகர் மெண்டல் பட்டாணி வகையில் இருக்கிற மரபு கூறுகளை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி 10 தலைமுறை கழிச்சு இந்த பட்டாணி வகைகள் எப்படி இருக்கும், ஸ்வீட் பீ, அதுல ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கார். ஆராய்ச்சி கட்டுரையை தன்னுடைய அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு போதகர்கிட்ட அதை கொடுக்கிறார். உங்களுடைய ஆய்வு கட்டுரை நல்லா இருக்குன்னு சொல்லல, நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இதை பண்ணிருக்கீங்கன்னு சொல்லல. அவர் என்ன சொல்றார், இந்த மாதிரி பட்டாணியிலெல்லாம் மரபு கூறு ஆராய்ச்சி பண்றதெல்லாம் நம்ம கடவுளுக்கு எதிராக செய்கிற வேலை, இந்த ஆராய்ச்சியை கை விட்டுடுங்க, அது கிடையாதுன்னு. ஆனாலும் அவர் தனியாக தன்னுடைய வேலையை செய்து கொண்டுதான் இருந்தார். என்ன சொல்லுது தெரியுமா அந்த கட்டுரை?
அந்த கிரீகர் ஜொஹான் மெண்டலுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் அப்பொழுதே கிடைத்திருந்தால் அறிவியலில் இன்னும் நிறைய விஷயங்களை நாம பார்த்திருக்கலாம். அப்போ எத்தனையோ விஷயங்கள் இந்த சமுதாயத்துக்கு இன்னும் வந்து சேரல அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அதுக்காக மெனக்கெடுபவர்களுக்கான அங்கீகாரம் சரியான நேரத்தில் சரியான நபர்களிடமிருந்து போய் சேரவே இல்லைங்கிறது தான் அர்த்தம். அப்போ நம்மளை யாரும், நம்ம இப்ப இந்த நிலைமையில இருக்கோம் இல்ல, அதுக்கு யாரோ ஒருத்தர் காரணம். யாரோ நம்மை அங்கீகரித்ததினால்தான் நாம் இப்போது இங்கே இப்படி இருக்கிறோம். அப்போ அந்த மாதிரி அங்கீகாரம் செய்கிற மனிதர்களுக்கும் ஒரு வாசனை உண்டு, கண்டிப்பா இருக்கு. உங்ககிட்ட இந்த திறமை இருக்கு, நீ ஏன் இதை செய்யக்கூடாது? உனக்கிட்ட இது இருக்கே, நீ ஏன் அதை உபயோகப்படுத்தாம இருக்க? இதுல நீ போய, உனக்கு கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் அப்படின்னு தட்டி கொடுப்பதற்கும், குட்டி குட்டி வேலை வாங்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. தட்டி தட்டி வேலை வாங்குவதற்கும் தட்டி கொடுப்பதற்கும் நிறைய பேர் கிடையாது. அந்த மாதிரி மனிதர்கள் வாசனை மிகுந்த மனிதர்கள். அவங்க எங்க இருந்தாலும் கப்புன்னு பிடிச்சுக்கணும். அது அது அதெல்லாம் ஒரு சிறப்பு அம்சங்கள். அது முகத்துல பார்த்தா தெரியாது, முக லட்சணமாக அது தெரியவே தெரியாது. சட்டை மேல அடிச்சுக்கிற பரிமளம் மாதிரி பக்கத்துல போய் உட்கார்ந்த உடனே நம்ம நாசியை கடந்து மூளைக்கு சென்று இது இன்ன வாசனை, இதுதான் அங்கீகாரத்திற்கான வாசனைன்னு தெரியாது. அவர்களோடு பழகி பார்த்தால் அந்த அங்கீகாரம், அங்கீகரிப்பது, ஒருத்தரை பாராட்டுறது, எப்பவுமே பாராட்டுறது மட்டுமே கிடையாது, சின்ன சின்னதாக தவறுகளை சுட்டி காமிச்சு கொஞ்சம் மாத்திக்க அப்படின்னு சொல்றதும் ஒரு விதமான ஒரு அங்கீகாரம் தான். அந்த மாதிரி மனிதர்கள் எல்லாம் வாசனை வீசக்கூடிய மனிதர்கள். அந்த வாசனை என்னைக்குமே இருக்கும், காலத்திற்கும் இருக்கக்கூடிய வாசனை அது. இன்னொரு விதமான மனிதர்கள் இருக்காங்க. காது இருந்தும் காது கொடுத்து கேட்காதவங்க மத்தியில எத்தனை தடவை நாம போய் எதையாவது சொன்னாலும் பொறுமையாக கேட்கக்கூடிய மனிதர்கள் இருக்கிறாங்க. அந்த மாதிரி மனிதர்களை நீங்கள் வாழ்க்கையில் சந்தித்தீர்களேயானால் நீங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதான் உண்மை. காது கொடுத்து கேட்பதற்கெல்லாம் இப்போதைக்கு யாருக்குமே நேரம் கிடையாது. அவனுக்கு 1000 பிரச்சனை, உங்க பிரச்சனையை உங்களோட வச்சுக்கோங்க, கேட்க மாட்டாங்க. அதுக்கெல்லாம் வந்து காதுகளோடு சேர்ந்து மனதும் திறந்திருக்க வேண்டும். அதுதான் உண்மை. ஒரு கஷ்டம்னு ஒருத்தர்கிட்ட போய் சொல்லி பாருங்களேன், சொல்ல உன்னை விட பெரிய கஷ்டத்தை பார்த்துட்டேன், இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு அடுத்த வரி நம்மை சொல்ல விடாமல் தடுப்பவர்கள் தான் இருக்கிறார்கள் ஒழிய காது கொடுத்து நாம் சொல்வதை கேட்பவர்கள் கிடையவே கிடையாது. ஆண்டன் செகாவ் ஒரு கதை எழுதியிருக்கிறார், புத்திர சோகம்னு ஒரு கதை. ஒரு குதிரை ஓட்டுறவர், பெரிய பெரிய ஆட்களுக்கெல்லாம் அவர் குதிரை ஓட்டி செல்வார். அவங்களெல்லாம் வண்டியில வச்சு அவங்க வேலைக்கு போற இடங்களுக்கு கூட்டிட்டு போறவர். ஒரு நாள் அவருடைய பையன், அந்த குதிரை ஓட்டியினுடைய மகன், ஏதோ ஒரு கடுமையான ஜுரம் தாக்கி இறந்து போயிடுறார். இறந்து போனாலும் இவருக்கு வருமானம் இல்லை, நான் வேலைக்கு தான் வந்தாகணும்னு அவர் திருப்பி பழைய மாதிரியே குதிரை வண்டியை ஓட்டுறார். அவர் என்ன நினைச்சுக்கிட்டு ஓட்டுறார் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம வண்டியில யாரெல்லாம் சவாரிக்கு வருகிறார்களோ அவங்க கிட்ட கொஞ்சம் சொல்லி மனசை ஆத்திக்கிட்டா நிம்மதியா இருக்கும் இல்லையா அப்படின்றதுனால யார் யாரெல்லாம் அவர் சவாரிக்கு வருவாரோ அவங்க கிட்ட முதல் வார்த்தை, ஐயா என்னுடைய பையனுக்கு உடம்பு சரியில்லாம அப்படின்னு அவர் ஆரம்பிக்கும் போதே, காலையில இப்பதான் வேலைக்கு போறேன், எதுவும் அபசகுணமா பேசாம வண்டியை ஓட்டு அப்படின்னு ஒருத்தர் சொல்றார். வண்டியை ஓட்டிடுறார். அடுத்த ஒரு சவாரி வருது, நான் ஏன் இவ்வளோ சோகமா இருக்கேன்னு நீங்க கேட்க மாட்டீங்களா அப்படின்னு அந்த சவாரி கிட்ட கேட்கிறார். அவனுக்கு தலைக்கு மேல 1000 பிரச்சனை, அனாவசியமா பேசாம வண்டியை ஓட்டு அப்படிங்கிறார். ஓட்டுறார். இப்படியே பொழுதன்னைக்கும் சவாரி போய்கிட்டே தான் இருக்கு. சாயந்தரம் வீடு திரும்பிடுறார். மனசெல்லாம் கனமா இருக்கு. சந்தோஷத்தையும் துக்கத்தையும் பகிர்ந்து கொள்ள ஆட்கள் இல்லை என்றால் சந்தோஷத்தையும் அனுபவிக்க முடியாது, துக்கத்திலிருந்தும் வெளிவர முடியாது. அப்படித்தானே அவருக்கு பொழுதுக்கு யார்கிட்டயுமே சொல்லவே முடியலன்னு வேதனை. ஏன்னா காது கொடுத்து கேட்பதற்கான மனிதர்களுக்கு மனங்கள் திறந்து கொண்டு இல்லை. ஒன்றும் பண்ணல, அவருக்கு ஒன்றும் அழனும் போல இருந்தது. வண்டியிலிருந்து தனியா குதிரையை கட்டி வச்சிருக்காருல்ல, அந்த குதிரையோட முகத்தை பிடிச்சிக்கிட்டு சாஞ்சுக்கிட்டு தன் பையன் இறந்ததை சொல்லி அழறாரு. அந்த குதிரையும் அவர் சொல்வதை கேட்பது போல் தலையாட்டி கொண்டே இருக்கிறதுன்னு கதை முடியுது. என்ன அர்த்தம் அது? எவ்வளவு அழகான ஒரு அர்த்தம். அப்போ நம்ம மனசுல இருக்கிறத குறைய கேட்பது அடுத்த மனிதர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று கூட கிடையாது. நம்ம வீட்டில் வளர்க்குற செல்ல பிராணிகள், அதுக்கு அவ்வளவு தெரியும், அவ்வளவு அழகா நம் மனதை புரிந்து கொள்ளக்கூடியவை அவை. இன்னொரு கதையில அது ரொம்ப அழகா சொல்லியிருக்கு. மிருகங்களிடம் இருக்கும் மிருகத்தனம் ஏன் மனிதர்களிடம் இருப்பதில்லைன்னு அந்த கதை ஒரு கேள்வியை கேட்குது.
கணவனும் மனைவியும் தன்னுடைய கல்யாணத்துக்கு வந்த பரிசாக ஒரு சின்ன நாய்க்குட்டியை வளர்க்குறாங்க. கணவனுக்கு நாய் வளர்ப்பதில் மிகுந்த ஆர்வம் உண்டு, மனைவிக்கு கிடையாது. அது வீட்டுக்குள்ளெல்லாம் விடாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த வகை நாய் வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும், வெளியில் வைக்க முடியாதுன்னு கணவனின் வற்புறுத்தல் பேரில் அந்த மனைவி அதை வளர்க்குறான். கொஞ்ச நாள் ஆகுது, கணவனுக்கும் மனைவிக்கும் கருத்து பேதம், பிரிஞ்சிடுறாங்க. 1.5 வருஷம். ஏன் பிரியறீங்க, உங்களுக்குள்ள அப்படி என்ன வேறுபாடுன்னு வக்கீல் கேட்கும்பொழுது அந்த கணவன் சொல்றார், பெருசா ஒன்றும் ஈடுபாடு இல்லை, அதுதான் வேறுபாடு அப்படின்னு சொல்லி நாங்க பிரிஞ்சிடுறோன்றார். பிரிஞ்சுட்டாங்க. பிரியும் போது அந்த மனைவி என்ன சொல்றா, அந்த நாயின் பெயர் நோவா. நாயின்னு கூட சொல்லக்கூடாது, அந்த செல்ல பிராணியின் பெயர் நோவா. நான் தனியா இருக்கணும், கருத்து பேதத்துல உன்னோட நான் பிரிஞ்சுட்டேன், உங்களால நான் 1.5 வருஷமா இந்த நோவாவோட வாழ்ந்துட்டேன், அதனால இதை நான் வைத்துக் கொள்கிறேன், இது நீ எனக்கு கடைசியாக கொடுத்த திருமண பரிசாக இருக்கட்டும்னு அந்த மனைவி நோவாவோட வீட்டுல வாழறா. விசித்திரமா இருக்கு அந்த நோவாவினுடைய நடத்தை. என்னன்னு பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா அது குறைப்பதையே நிறுத்தி விட்டது. குறைக்கவே இல்லை. நாயினுடைய தன்மை இல்லையா, குறைக்க வேண்டாமா? குறைக்க, யார் புதுசா வந்தாலும் வாலாட்டிட்டு போய் நிக்குது, குழையுது, உட்காந்துக்குது, எல்லாம் பண்ணுது வழி, நாய் குறைக்கவே இல்லை. ஆச்சரியமா இருக்கு. ஒருவேளை தன் கணவனை பிரிந்ததனால்தான் இது குறைக்காமல் நிறுத்துகிறதோன்னு சொல்லி என்ன பண்றா, கணவன்கிட்ட சொல்றா, கொஞ்ச நாள் நீ வச்சு பாரு, குறைக்குதான் பாரு. கணவன் வீட்டுக்கு அந்த நோவாவை அனுப்புகிறாள். அங்க போகுது, அங்கேயும் மலங்க பார்த்துக்கிட்டு இருக்கு, குறைக்க மாட்டேங்குது. மனைவிக்கு ஃபோன் பண்ணி சொல்றாரு, இது என்னமோ புத்தி பேதலிச்ச மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கு, பழைய நோவாவாக இது எனக்கு தெரியவில்லை, இது குறைக்கவே மாட்டேங்குது, நீ என்ன பண்ணி இதை வித்துடு. அவளுக்கு மனசு வரல. என்ன பண்றா, சரி விற்பதற்கு முன்னால் ஒரு மருத்துவரிடமாவது கொண்டு போய் இதை காண்பிக்கலாமேன்னு சொல்லி அந்த நோவாவை மருத்துவரிடம் அழைச்சிட்டு போறா. அவர் சொல்றாரு, இந்த குரல் வளையெல்லாம் நல்லாத்தானமா இருக்கு, உங்களுடைய செல்ல பிராணிக்கு உடம்புல எந்த விதமான வியாதியுமே இல்லையா, ஆனா இது ஏன் குறைக்க மாட்டேங்குதுன்னு தெரியல. ஒருவேளை இது இனவிருத்தின்றதே இன்னும் இது பண்ணவே இல்லை, ஒருவேளை நீங்க பெண்ணாயுடன் இதை சேர்க்க முயற்சித்து பாருங்களேன். அந்த முயற்சியும் பண்ணி பார்த்தா அந்த பக்கமே அது திரும்பவும் இல்லை, குறைக்கவும் இல்லை. சரி, வேற வழியே இல்லை, இதை வித்து தான் ஆகணும்னு முடிவு பண்ணி பேப்பர்ல விளம்பரம் கொடுக்கிறா. எல்லா விதத்திலையும் நல்ல நாய், ஆனால் குறைக்க மறுக்கிறது, வாங்கி கொள்பவர்கள் என்னை அணுகவும்னு விளம்பரம் கொடுத்தாச்சு. ஒரு பேராசிரியர், பணி ஓய்வு பெற்ற பேராசிரியர் ஒருவர் அந்த விலாசத்தை பார்த்து அந்த அம்மாவோட வீட்டுக்கு போறார். எப்படி இந்த குறைக்காதுன்னு வேற நான் சொல்லியிருக்கேன், நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம், என்னுடைய இந்த நோவாவை நீங்கள் வாங்கி கொள்றேன்னு சொன்னது ரொம்ப சந்தோஷம், எப்படி ஆனால் ஒரு குறைக்காத நாயை வாங்கி கொள்ள நீங்கள் முன்னுக்கு வரீங்கன்னு அவர் சொல்கிறார். நான் தனிமையில் இருக்கேன், நான் யாரோடையும் பேசுகிறதே இல்லை, பேசாத எனக்கு குறைக்காத நாய் பெரிய குறையாக தெரியவே இல்லை, நான் வாங்கிட்டு போகிறேன், கொடுத்துருங்க. மனசே கேட்கல. அந்த அம்மா சொல்கிறாங்க, நாளைக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறீங்களா நோவாவை, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் அவனோடு தூங்கிக் கொள்கிறேன், அவனோட இருக்கேனே, ஒரு வழியாக நிரந்தரமாக பெரிய போகிறேன். அன்று இரவு அந்த நோவாவோட அவள் அழறான். சரியான வாழ்க்கை எனக்கு வாழ தெரியவில்லை நோவா, எனக்கு சில விஷயங்களுக்கெல்லாம் பொறுத்து போக தெரியவில்லை, சகித்து கொள்ள தெரியவில்லை, வாழ்க்கையை இழந்து விட்டு நான் இப்போது நிற்கிறேன்னு சொல்லி நோவாவிடம் அவள் அழுகிறாள். அந்த கதையை அந்த ஆசிரியர் எப்படி முடிக்கிறார்னா, தன்னை வளர்த்த எஜமானனும் எஜமானியும் சந்தோஷமாக இல்லாத ஒற்றை வேதனை அவன் குறைப்பதை மொத்தமாக நிறுத்தி கொண்டான்னு கதை முடியுது. இதுதான் கதை. படிக்கும்போது ரொம்ப நெகிழ்வாக இருக்கும். அதில் இன்னொரு விஷயம் மறைஞ்சிருக்கு தெரியுமா, நம்மளுடைய வளர்க்குற தாயும் தகப்பனும் நம்மளுடைய எஜமானன் கஷ்டப்படுகிறான்னு நினைச்சு அந்த வேதனையோடு தன் வாழ்க்கையை கரைத்து கொள்கிற ஒரு மிருகத்திடம் இருக்கும் மிருகத்தன்மை சக மனிதனுக்கு மனிதன் இருப்பதில்லை ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு அந்த கதை முடிகிறது. நம்ம அப்படி இருக்கோமா? நிச்சயமா இல்லை. மனசை தொட்டு பார்த்தா தெரியும். வேகமா வேலைக்கு போய்கிட்டு இருக்கும்பொழுது நம்மை கடந்து போகிற ஒரு ஆம்புலன்ஸ், உள்ள இருக்கிறவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு 10 பேர் பிரார்த்தனை செய்தோமே, ஆனால் இந்த ஆம்புலன்ஸோடய ஒட்டிட்டு போயிட்டா சிக்னல்ல மாட்டாம நம்மளும் போயிடலான்னு போறவங்க 100 பேர். எங்க போச்சு அந்த மனிதனே? காலையும் கையிலையும் கட்டு போட்டுக்கிட்டு வீல் சேர்ல லிப்ட்ல அடுத்த தன்னுடைய முறைக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. காலும் கையும் நல்லா இருக்கிறவங்க அவங்கள முண்டி தள்ளிட்டு போவதை கண்ணால் பார்த்திருக்கிறேன்.
எங்க போச்சு மனிதநேயம்? பக்கத்துல இருக்கிற சக மனிதன் ஏதோ வேதனைப்படுறான், சுகவீனத்தில் இருக்கிற என்னமோ கஷ்டம், போக்க முடியாவிட்டாலும் பரவாயில்லை, அதை ரெட்டிப்பாக்காமல் இருக்கலாம் நம் நடத்தையில். அந்த மனிதத்தன்மை இருக்கிற மனிதர்களிடம் வீசுகிற வாசனை அது மிக தெய்வீகமான வாசனை. அந்த வாசனை சொர்க்கத்துல கூட கிடையாதாம். சக மனிதனுக்காக நாம் ஐயோன்னு உருகிறோம் இல்லையா, நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம், என்னாலான உதவின்னு செய்கிறோம், நம்ம அவங்களுக்காக சேர்ந்து கொஞ்சம் கஷ்டப்படுறோம், கசிகிறோம். அந்த மனிதர்களிடம் இருக்கக்கூடிய வாசனை மிக 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 அற்புதமான வாசனை. அது எல்லாத்தையும் கிடைக்காது. இந்த மாதிரி தான் சின்னதும் பெருசுமா, சின்னதும் பெருசா நிறைய மனிதர்கள் இந்த மாதிரி இருந்துக்கிட்டே இருக்காங்க. சொல்லிக்கிட்டே போகலாம். நேரம் கருதி 4 or 5 உங்களோடு பகிர்ந்து கொள்வது மிகப்பெரிய மகிழ்ச்சி. அப்ப என்ன அடுத்தது? இதன் மூலம் சொல்ல வருவது என்ன? நம்ம பக்கத்துல எந்த மாதிரி வாசனை அடிக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள்? அக்கறை வாசனை உள்ளவர்களா? காது கொடுத்து கேட்கக்கூடிய ஒரு தன்மை உள்ள வாசனை உள்ளவர்களா? நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வாசனை உள்ளவர்களா? துவண்டு போகும்போதெல்லாம் முதுகத்தட்டி உன்னால முடியும் போ அப்படின்னு சொல்லக்கூடிய வாசனை அடிக்கக்கூடிய மனிதர்களா? தேடிக்கொண்டே இருங்கள். நிச்சயம் நம்மளோட தான் இருக்காங்க. ஆனால் நம் தேடுதல் அதோடு நின்று போகக்கூடாது. அந்த வாசனைகளில் ஏதேனும் ஒரு வாசனை நம்மீதும் வீசுகிறதா என்பதை அப்பப்போது கண்காணித்து கொண்டே இருக்கணும். உதவியா யாராவது செய்வாங்க, நம்பிக்கையா யாரோ கொடுப்பாங்க, ஆதரவா யாரோ செய்வாங்க, அங்கீகாரமா யாரோ தருவாங்க. நாம் யாருக்காவது ஒரு நாளாவது அந்த யாரோவாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம் வாழ்க்கையின் ஒரு வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றுவதே அதுதான். வேதத்திலெல்லாம் மனிதர்கள் 100 வருடங்கள் வாழ்வதாக சொல்கிறார்களே, அப்படி வாழ்வதாக தெரியவில்லையேன்னு திருதராஷ்டிரன் கேட்கிற கேள்விக்கு விதுரன் சொன்ன பதில் ரொம்ப அழகு. மனிதனின் ஆயுளை சீவக்கூடியது 5 கூறிய ஒரு கத்தி மாதிரி விஷயங்கள் மனிதனின் ஆயுளை குறைக்கக்கூடியது, சீவக்கூடியது. அது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு அகந்தை, திமிர், அதிகம் பேசுதல், தியாகமின்மை, வயிறு வளர்க்கும் கலை, ஸ்நேக துரோகம், இந்த 5ம் தான் மனிதனின் ஆயுளை முழுமையாக வாழ விடாமல் தடுக்கிறது. ஆனா எழுத்தாளன் மாண்டு போனாலும் எழுத்துகள் மாண்டு போவதில்லை, புத்தகங்கள் ஆயுள் தாண்டியும் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றன. அப்படிங்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? மனிதனிடம் இருக்கும் இந்த 5 குணங்களும் புத்தகங்களிடம் இல்லை. புத்தகங்கள்கிட்ட திமிரே கிடையாது. எத்தனை விஷயங்களை உள்ளடக்கி இருக்கு, எல்லாம் எனக்கு தெரியும். புத்தகங்கள் என்னைக்காவது இருமாப்பு கொண்டதுண்டா? கிடையாது. அதிகம் பேசுமா? கோடான கோடி வார்த்தைகளை உள்ளடக்கிய புத்தகங்கள் ஒற்றை வார்த்தை பேசி கேட்டதுண்டா? புத்தக கண்காட்சி அமைதியாக தானே இருக்கு, எல்லா புத்தக ஸ்டாலும் அமைதியா இருக்கு, புத்தகங்கள் பேசுவது கிடையாது. நம்பிக்கை துரோகம், தன்னை நம்பி கையில் எடுத்து வாசிப்பவருக்கு ஒரு நாளும் துரோகம் செய்ய முடியாது புத்தகத்தால். அதுதான் ஸ்நேக துரோகம், செய்ய முடியாது. தியாகமின்மை புத்தகத்திடம் கிடையாது. எல்லாத்தையும் எடுத்துக்கோ, என்கிட்ட இருக்கிற மொத்த அறிவையும் நீ எடுத்துக்கோ, உனக்கு கொடுக்கிற பிரதிபலனா ஒன்றும் அந்த புத்தகம் எதிர்பார்ப்பது கிடையாது. அப்போ புத்தக கண்காட்சிக்கு வந்திருக்கிற எல்லோருமே கை நிறைய புத்தகத்தை அள்ளி கொண்டு போய் விடியும் பொழுதே புத்தனாக மாற வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஒரே ஒரு புஸ்தகம் வாங்கினா போதும். அல்ல போன வருஷம் வாங்கியிருந்தா முழுசா படிச்சிட்டோமா? உங்களை நீங்களே கேட்டு பாருங்க. அட்டை நல்லா இருக்குன்னு வாங்கியிருப்போம், ஆசிரியரை பிடிக்குன்னு வாங்கியிருப்போம், விலை கம்மியா இருக்குன்னு வாங்கியிருப்போம், இல்லை யாரோ கொடுத்தாங்கன்னு ஒன்று வீட்டில் வச்சிருப்போம். என்ன பண்ணினோம்? அந்த புத்தகத்தை படித்தோமா? ஒரு வரி பிரட்டி பார்த்தோமா? அதன்படி நடந்தோமா? தெரியாது. அதனால இந்த புத்தக கண்காட்சிக்கு வந்திருப்பவர்கள் வாங்கிய புத்தகம் உங்கள் கைகளிலும் பைகளிலும் இருக்குமேயானால் அது அப்படியே வீட்டு ஷெல்ஃபோட ஷெல்ஃபாக போயிட்டு அடுத்த தலைமுறை திரும்பி கூட பார்க்க முடியாத ஒரு உபயோகமற்ற பொருளாக மாற்றி விடாதீர்கள். இந்த ஒரு புத்தகத்தை அடுத்த புத்தக கண்காட்சி வருவதற்குள் படித்தாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு திண்ணத்தோடு, ஒரு உறுதியோடு புத்தகங்களை வாங்குங்கள். புத்தக கண்காட்சிக்கு வருபவர்களிடம் இதே ஒரு தகவலை நீங்கள் பதிவு செய்யுங்கள். வாசிப்பது, ஏன்னா புத்தகம் வாங்குபவர்கள்லாம் லட்சக்கணக்கில் வாங்குவாங்க, வாசிப்பவர்கள் 100கணக்கில் கூட கிடையாது. ஒரு புத்தகம், அதில் இருக்கிற ஒரு வார்த்தையும், ஒரு வாக்கியமும், ஒரு பத்தியும், ஒரு பக்கமும் புத்தகமாக உருவாவதற்கு எத்தனையோ நாட்கள் எழுத்தாளர்கள் சிந்தித்து சிந்தித்து எழுதியது. அப்படியே போனோமா, வாங்கினோமா, பார்த்தோமா, போட்டோமா செய்யாதீர்கள்.
வாசனை மிகுந்த மனிதர்கள் புத்தகம் வாங்க போகும்போது உங்கள் அருகாமையில் தான் இருக்கிறார்கள். அவர்களை உங்கள் கண்களால் இனம் கண்டு கொள்ள முடிகிறதா என்று பாருங்கள். முடிந்தால் உங்களிடமிருந்து எத்தனை தெய்வீகமான வாசனைகள் அடுத்த மனிதரிடம் போய் சேருகிறது என்பதையும் பார்த்து கொள்ளுங்கள். ஒரே ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். இந்த சென்னையில் எப்பேற்பட்டது, சென்னைக்கும் ஒரு வாசனை உண்டு அப்படின்னு எழுத்தாளர் பிரபஞ்சன் சொல்வார் கட்டுரையில். தாஸ்தவஸ்கி என்ன சொல்வாராம், நாம் வாழுகிற வீடுகளுக்கெல்லாம் முகங்கள் உண்டுன்னு சொல்வாராம். பிரபஞ்சன் ஒருபடி மேலே போய் நாம் வாழுகிற நகரங்களுக்கும் வாசனை உண்டு. சென்னையை அவர் அப்படிதான் சொல்லியிருக்கார். பாண்டிச்சேரியிலேருந்து அவர் சென்னைக்கு வரும்போது அடுத்த வேளை உணவுக்கே அல்லல் படும் மனிதனுக்கு காற்றில் தவழ்ந்து வரும் சக மனிதனின் கருணைக்கரம் தான் அவனை மறுநாளும் வாழ முடியும் என்ற நம்பிக்கையை கொடுக்கிறது. அதனால் சென்னையின் வாசனை கருணைன்னு ஒரு கட்டுரையில் சொல்லியிருப்பார். அதே மாதிரி தான் ஊருக்கு ஊர் அதுதான். கடலூரில் ஒருத்தரும் அடுத்த வேளை நாம் வாழ்கிறோம், அடுத்த நாள் நமக்கு நல்லதாக விடியும்ன்ற நம்பிக்கையோடு நாட்களை கடத்துகிறார்கள் என்றால் சக மனிதனின் கருணைக்கரம் காற்றில் வீசிக்கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி, எந்த வாசனை யாரிடம் இருந்தாலும் நம்மிடமிருந்து நல்ல வாசனை அடுத்தவர்களிடம் பகிர்வதை நாம் இன்று முதல் ஒரு வழக்கமாக்கி கொள்வோம் அப்படின்ற ஒரு செய்தியை வச்சு எப்போதும் சொல்றதை சொல்லி முடிக்கிறேன். நேற்றைய பொழுது அனுபவம், இன்றைய பொழுது நிச்சயம், நாளைய பொழுது நம்பிக்கை. நம்பிக்கையோடு இருங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.